ஹரே கிருஷ்ணா. எல்லோருக்கும் எனது பணிவான நமஸ்காரங்கள். ஓம் நமோ பகவதே வாசுதேவாயாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாயாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாயாம். ஜெய ஸ்ரீ கிருஷ்ணா சைத்தன்யா பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைதா கதாதாரா சிவாச்சாரி கௌர பக்தவந்தா. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. பகவத்கீதை உண்மை உருவில் அத்தியாயம் 11. அத்தியாயத்தின் தலைப்பு விஸ்வரூபம். பதம் 55. மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வழங்கியவர் ஏசி பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதா, அகில உலக கிருஷ்ணா பக்தி கழக ஸ்தாபகாச்சாரியார். மொழிபெயர்ப்பு. எனது அன்பு அர்ஜுனா, எவன் ஒருவன் எனது தூய பக்தி தொண்டில் ஈடுபட்டுள்ளானோ, பல நோட்கு செயல்கள் மற்றும் மனக்கற்பனைகளின் கலங்கங்களிலிருந்து முற்றிலும் விடுபட்டுள்ளானோ, எனக்காக செயல்படுகிறானோ, என்னை தனது வாழ்வின் பரம இலக்காக வைத்துள்ளானோ மற்றும் எல்லா உயிர்களிடத்தில் நண்பனாக உள்ளானோ, அவன் நிச்சயமாக என்னை வந்தடைகின்றான். பொருளுரை. பகவானின் எல்லா ரூபங்களிலும் உயர்ந்தவராக விளங்கும் கிருஷ்ணரை ஆன்மீக வானிலுள்ள கிருஷ்ணாலோகத்தில் அணுகுவதற்கும் அந்த உத்தம புருஷருடன் நெருக்கமான உறவு கொள்வதற்கும் எவரேனும் விரும்பினால் அந்த பரமனாலேயே இங்கு கூறப்பட்டுள்ள வழிமுறையை ஏற்றுக்கொள்வது அவசியம். எனவே இப்பதம் பகவத்கீதையின் சாரமாக கருதப்படுகிறது. உண்மையான வாழ்க்கையான ஆன்மீக வாழ்வை பற்றி அறியாமல் இயற்கையை ஆதிக்க செலுத்த நோக்கத்தோடு ஜடவுலகில் ஈடுபட்டுள்ள கட்டுண்ட ஆத்மாக்களுக்கான நூல் பகவத்கீதை. ஆன்மீகமான பரமபுருஷருடனான நித்திய உறவை பற்றியும் ஆன்மீக இருப்பை பற்றியும் ஒருவன் புரிந்து கொள்வதற்கு பகவத்கீதை வழிகாட்டுகின்றது. மேலும் முழுமுதற் கடவுளின் திருநாட்டிற்கு திரும்பிச் செல்வது எப்படி என்பதையும் அது கற்றுத் தருகின்றது. ஒருவன் தனது ஆன்மீக செயல்களில் வெற்றி அடைவதற்கான வழிமுறை தற்போது இப்பதத்தில் தெளிவாக விளக்கப்பட்டுள்ளது. பக்தி தொண்டு அந்த வழிமுறையாகும். செயலை பொறுத்தவரை ஒருவன் தனது முழு சக்தியையும் கிருஷ்ண உணர்வில் செயல்களுக்கு மாற்ற வேண்டும். பக்தி ரசாமிர்த சிந்துவில் 1-2-255 கூறப்பட்டுள்ளபடி கிருஷ்ணருடன் தொடர்பில்லாத எந்த செயலையும் யாரும் செய்யக்கூடாது. இதுவே கிருஷ்ண கர்மா என்று அழைக்கப்படுகிறது. ஒருவன் பல்வேறு செயல்களில் ஈடுபட்டிருக்கலாம், ஆனால் தனது செயல்களின் விளைவில் அவனுக்கு பற்றுதல் இருக்கக்கூடாது. பலனை அவருக்கு அர்ப்பணிக்க வேண்டும். உதாரணமாக, ஒருவன் வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கலாம், ஆனால் அச்செயலை கிருஷ்ண உணர்வாக மாற்றுவதற்கு அவன் கிருஷ்ணருக்காக வியாபாரம் செய்ய வேண்டும். வியாபாரத்தின் உரிமையாளர் கிருஷ்ணர் என்றால் வியாபாரத்தின் லாபத்தையும் கிருஷ்ணரே அனுபவிக்க வேண்டும். ஒரு வியாபாரியிடம் லட்சக்கணக்கான ரூபாய் இருந்து அவன் அவை அனைத்தையும் கிருஷ்ணருக்கு அர்ப்பணிக்க வேண்டிய தேவை இருந்தால் அவன் அவ்வாறு செய்ய வேண்டும். இதுவே கிருஷ்ணருக்காக செயல்படுவதாகும். தனது புலனின்பத்திற்காக மாபெரும் மாளிகையை கட்டுவதற்கு பதிலாக கிருஷ்ணருக்காக ஒரு அருமையான ஆலயத்தை கட்ட வேண்டும். அங்கே கிருஷ்ணரின் விக்கிரகத்தை பிரதிஷ்டை செய்து பக்தி தொண்டிற்கான அங்கீகரிக்கப்பட்ட புத்தகங்களில் கொடுக்கப்பட்டுள்ளபடி விக்கிரக சேவைக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். இவை அனைத்துமே கிருஷ்ண கர்மா. தனது செயலின் விளைவுகளில் பற்றுதல் இருக்கக்கூடாது, ஆனால் பலனை கிருஷ்ணருக்கு அர்ப்பணிக்க வேண்டும். மேலும் கிருஷ்ணருக்கு படைக்கப்பட்ட உணவை ஒருவன் பிரசாதமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவன் கிருஷ்ணருக்காக மாபெரும் கட்டிடத்தை கட்டி அதில் விக்கிரகத்தை பிரதிஷ்டை செய்தால் அக்கட்டிடத்தில் அவன் வாழ்வதற்கு எவ்வித தடையும் இல்லை. இருப்பினும் அக்கட்டடத்தின் உரிமையாளர் கிருஷ்ணரே என்பது புரிந்து கொள்ளப்பட வேண்டும். இதுவே கிருஷ்ண உணர்வு எனப்படும். ஒருவனால் கிருஷ்ணருக்கு கோயில் கட்ட இயலாவிடில் அவன் கிருஷ்ணருடைய கோயிலை தூய்மைப்படுத்துவதில் தன்னை ஈடுபடுத்தலாம். அதுவே கிருஷ்ண கர்மா எனப்படும். ஒரு நந்தவனத்தை உண்டாக்கலாம். இந்தியாவில் ஏழை மனிதனிடமும் சற்று நிலம் உண்டு. அவ்வாறு நிலம் உள்ளவன் அதில் தோட்டம் வளர்த்து கிருஷ்ணருக்கு மலர்களை அர்ப்பணிப்பதற்கு அதனை உபயோகிக்கலாம். துளசி இலைகள் மிகவும் முக்கியமானவை என்பதால்
துளசி செடிகளை நடலாம். பகவத்கீதையில் கிருஷ்ணரே இதனை சிபார்சு செய்துள்ளார். பத்ரம் புஷ்பம் பலம் தோயம், இலை, பூ, பழம் அல்லது சிறிது நீர் ஆகியவற்றை தனக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்று கிருஷ்ணர் விரும்புகின்றார். அவ்வாறு அர்ப்பணிக்கப்படும் போது அவர் திருப்தி அடைகின்றார். இந்த இலை முக்கியமாக துளசி இலையை குறிக்கின்றது. எனவே துளசி செடியை வளர்த்து நீர் ஊற்றலாம். இவ்வாறாக மிகவும் ஏழ்மையான மனிதனும் கிருஷ்ணரின் தொண்டில் ஈடுபட முடியும். கிருஷ்ணருக்காக செயல்படுவது எவ்வாறு என்பதை விளக்குவதற்காக இந்த உதாரணங்கள் அளிக்கப்பட்டன. மத்பரமாஹா என்னும் சொல் கிருஷ்ணருடன் அவரது ஆன்மீக உலகில் உறவு கொள்வதே வாழ்வின் உயர்ந்த பக்குவமாக கருதுபவனை குறிக்கின்றது. அத்தகு மனிதன் சந்திரலோகம், சூரியலோகம், ஸ்வர்கலோகங்கள் போன்ற உயர் லோகங்களுக்கு ஏற்றம் பெற விரும்புவதில்லை. இந்த பிரபஞ்சத்தின் மிக உயர்ந்த கிரகமான பிரம்மலோகத்திற்கு செல்லவும் அவன் விரும்புவதில்லை. அவற்றில் அவனுக்கு எவ்வித நாட்டமும் இல்லை. ஆன்மீக உலகிற்கு மாற்றமடைவதில் மட்டுமே அவன் நாட்டம் உடையவனாக இருக்கின்றான். ஆன்மீக வானிலும் கூட பிரகாசமான பிரம்மஜோதியில் ஐக்கியமாவதில் அவன் திருப்தி அடைவதில்லை. ஏனெனில் கிருஷ்ணாலோகம் என்றும் கோலோக விருந்தாவனம் என்றும் அழைக்கப்படும் மிக உயர்ந்த ஆன்மீக கிரகத்தினுள் நுழைய அவன் விரும்புகின்றான். அந்த கிரகத்தை பற்றிய முழு அறிவு அவனிடம் உள்ளதால் வேறு எதிலும் அவன் நாட்டம் கொள்வதில்லை. மத் பக்தகா என்னும் சொல்லால் சுட்டி காட்டப்பட்டுள்ளபடி அவன் பக்தி தொண்டில் முழுமையாக ஈடுபட்டுள்ளான். அதிலும் குறிப்பாக கேட்டல், கூறுதல், நினைவில் கொள்ளுதல், வழிபடுதல், இறைவனின் தாமரை திருவடிகளுக்கு சேவை செய்தல், பிரார்த்தனை செய்தல், இறைவனின் ஆணைகளை நிறைவேற்றுதல், அவருடன் நட்பு கொள்ளுதல், எல்லாவற்றையும் அவருக்கே அர்ப்பணித்தல் ஆகிய பக்தி தொண்டின் 9 முறைகள் அவன் கடைபிடிக்கின்றான். பக்தியின் இந்த 9 முறைகளிலும் ஒருவன் ஈடுபடலாம், அல்லது 8, 7, குறைந்தபட்சம் ஒன்றிலாவது ஈடுபடலாம். இது நிச்சயமாக அவனை பக்குவப்படுத்தும். சங்கவர்த்திதாஹா என்னும் வார்த்தை மிகவும் முக்கியமானது. கிருஷ்ணருக்கு எதிரான நபர்களின் சங்கத்திலிருந்து ஒருவன் தன்னை விலக்கிக் கொள்ள வேண்டும். நாத்திகர்கள் மட்டும் கிருஷ்ணருக்கு எதிரானவர்கள் அல்ல. பலநோக்கு செயல்கள் மற்றும் மனக்கற்பனைகளில் ஈடுபட்டுள்ளவர்களும் கிருஷ்ணரின் எதிரிகளே. எனவே பக்தியின் தூய வடிவம் பக்தி ரசமர்ந்த சிந்துவில் 1:11 பின்வருமாறு வர்ணிக்கப்பட்டுள்ளது. எவரேனும் களங்கமற்ற பக்தி தொண்டில் ஈடுபட விரும்பினால் அவர் எல்லாவிதமான ஜட கலங்கங்களிலிருந்து விடுபட்டிருக்க வேண்டும் என்று ஸ்ரீல ரூப கோஸ்வாமி இப்பதத்தில் தெளிவாக குறிப்பிடுகின்றார். பல நோக்கு செயல்களிலும் மன கற்பனையிலும் மயங்கிய நபர்களின் உறவிலிருந்து அவன் விடுபட்டிருக்க வேண்டும். அத்தகைய தேவையற்ற உறவுகளிலிருந்தும் பௌதிக ஆசைகளின் கலங்கங்களிலிருந்து விடுபடும் பொழுது ஒருவன் கிருஷ்ணருக்கு சாதகமான ஞானத்தை வளர்த்துக் கொள்கிறான். அதுவே தூய பக்தி தொண்டு என்று அழைக்கப்படுகின்றது. ஹரிபக்தி விலாஸ் 11:676. ஒருவன் சாதகமான விதத்தில் கிருஷ்ணரை நினைக்க வேண்டும். சாதகமான முறையில் அவருக்காக செயல்பட வேண்டும், பாதகமாக அல்ல. கம்சன் கிருஷ்ணருடைய எதிரிகளில் ஒருவன். கிருஷ்ணருடைய பிறப்பின் ஆரம்பத்திலிருந்தே கம்சன் பல்வேறு வழிகளில் அவரை கொல்ல திட்டமிட்டான். ஆனால் அவனுக்கு எப்பொழுதும் தோல்வியே கிட்டியதால் அவன் எல்லா நேரங்களிலும் கிருஷ்ணரையே எண்ணிக்கொண்டிருந்தான். இவ்வாறாக வேலை செய்யும் போதும், உண்ணும் போதும், உறங்கும் போதும் அவன் எல்லா விதத்திலும் கிருஷ்ண உணர்வுடன் இருந்தான். ஆனால் அத்தகைய கிருஷ்ண உணர்வு சாதகமானதல்ல. எனவே 24 மணி நேரமும் கிருஷ்ணரையே எண்ணிக்கொண்டிருந்த போதிலும் கம்சன் அசுரனாக கருதப்பட்டான். மேலும் அவன் இறுதியில் கிருஷ்ணரால் கொல்லப்பட்டான். கிருஷ்ணரால் கொல்லப்படுபவன் யாராக இருந்தாலும் அவன் உடனடியாக முக்தி அடைகிறான் என்பது உண்மையே. இருப்பினும் தூய பக்தர்களின் லட்சியம் அதுவல்ல. தூய பக்தன் முக்தியை கூட விரும்புவதில்லை. உயர்ந்த வாசஸ்தலமான கோலோக விருந்தாவனத்திற்கு ஏற்றம் பெறுவதற்கும் அவன் விரும்புவதில்லை. அவனுடைய ஒரே குறிக்கோள் எங்கிருந்தாலும் கிருஷ்ணருக்கு சேவை செய்ய வேண்டும் என்பதே. கிருஷ்ண பக்தன் அனைவருக்கும் நண்பனாக உள்ளான். எனவே அவனுக்கு எதிரிகள் கிடையாது. நிர்வைரகா என்று இங்கே கூறப்பட்டுள்ளது. இஃது எவ்வாறு?
கிருஷ்ண உணர்வில் நிலப்பெற்றுள்ள பக்தன் கிருஷ்ணருக்கு செய்யப்படும் பக்தி தொண்டு மட்டுமே வாழ்வின் எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் ஒருவனை விடுவிக்க முடியும் என்பதை அறிவான். அவனுக்கு இதில் சுய அனுபவம் உள்ளது. எனவே கிருஷ்ண உணர்வு என்னும் இந்த வழிமுறையை மனித சமூகத்தில் அறிமுகப்படுத்த அவன் விரும்புகின்றான். இறை உணர்வை பரப்புவதற்காக தமது வாழ்வின் அபாயங்களை எதிர்கொண்ட பக்தர்கள் பலரின் உதாரணங்கள் சரித்திரத்தில் காணப்படுகின்றன. ஒரு நல்ல உதாரணம் இயேசு கிறிஸ்து. அவர் பக்தர் அல்லாதவர்களால் சிலுவையில் அறையப்பட்ட போதிலும் இறை உணர்வை பரப்புவதற்காக தமது வாழ்வை தியாகம் செய்தவர். அவர் கொல்லப்பட்டார் என்று எண்ணுவது மேலோட்டமான எண்ணமே என்பதில் சந்தேகமில்லை. அதுபோலவே இந்தியாவிலும் ஹரிதாஸ் தாக்கூர், பிரகலாத மகாராஜர் போன்ற பல உதாரணங்கள் உள்ளன. அவர்கள் அத்தகைய அபாயங்களை மேற்கொண்டது ஏன்? ஏனெனில் அவர்கள் கிருஷ்ண உணர்வை பரப்ப விரும்பினர். அச்செயல் மிகவும் கடினமானதாகும். ஒரு மனிதன் துன்புறுகிறான் என்றால் கிருஷ்ணருடனான தனது நித்திய உறவை அவன் மறந்திருப்பதே அதற்கு காரணம் என்பதை கிருஷ்ண பக்தன் அறிகின்றான். எனவே எல்லா பௌதிக பிரச்சனைகளிலிருந்து மனித இனத்தை விடுவிப்பதே மனித சமுதாயத்திற்கு ஒருவன் ஆற்றக்கூடிய மிகப்பெரிய நற்பணியாகும். தூய பக்தன் இறைவனின் சேவையில் இவ்வாறாக ஈடுபட்டுள்ளான். எல்லாவித அபாயங்களையும் கிருஷ்ணருக்காக மேற்கொண்டு கிருஷ்ண சேவையில் ஈடுபட்டுள்ள பக்தர்களின் மீது அவர் எவ்வளவு கருணையுடன் இருப்பார் என்பதை தற்போது நம்மால் கற்பனை செய்ய முடியும். எனவே அத்தகையோர் தமது உடலை நீத்த பின் உன்னதமான லோகத்தை அடைவார்கள் என்பது நிச்சயம். சுருக்கமாக கூறினால், தற்காலிக தோற்றமான விஸ்வரூபம், எல்லாவற்றையும் அளிக்கும் காலரூபம் மற்றும் 4 கரங்களுடைய விஷ்ணு ரூபம் உட்பட அனைத்து ரூபங்களும் கிருஷ்ணரால் காட்டப்பட்டன. எனவே இவ்வெல்லா தோற்றங்களுக்கு மூலம் கிருஷ்ணரே. கிருஷ்ணர் விஷ்ணுவிடம் இருந்து தோன்றியவர் அல்லது மூல ஸ்வரூபத்திடமிருந்து தோன்றியவர் என்பது உண்மையல்ல. எல்லா ரூபங்களுக்கும் கிருஷ்ணரே மூலம். விஷ்ணு நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ரூபங்களில் உள்ளார். இருப்பினும் 2 கரங்களுடன் விளங்கும் மூல ரூபமாகிய சியாமசுந்தரை ரூபத்தை விட கிருஷ்ணரின் வேறு எந்த ரூபமும் ஒரு பக்தனுக்கு முக்கியமானதல்ல. கிருஷ்ணருடைய சியாமசுந்தர ரூபத்திடம் தமது அன்பினாலும் பக்தியினாலும் பற்றுதல் உடையவர்கள் அவரை எப்போதும் தங்களது இதயத்தினுள் காண்கின்றனர் என்றும் வேறு எதையும் அவர்களால் காண இயலாது என்றும் பிரம்ம சம்ஹிதையில் கூறப்பட்டுள்ளது. எனவே கிருஷ்ணருடைய உருவமே முக்கியமானது. அவரே முதன்மையானவர். இதுவே இந்த 11ஆம் அத்தியாயத்தின் பொருள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஸ்ரீமத் பகவத்கீதையின் விஸ்வரூபம் என்னும் 11ஆம் அத்தியாயத்திற்கான பக்தி வேதாந்த பொருளுரைகள் இத்துடன் நிறைவடைகின்றன. ஸ்ரீமத் பகவத்கீதா கி ஜெய், ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய், கௌர பிரமநண்டே, ஹரி ஹரி போல்.